நீங்கள் கட்சி ஆரம்பித்து தேர்தலை சந்தித்து மக்கள் உங்களை நிராகரிக்கப்பட்ட பிறகு உங்கள் கொள்கை, உங்கள் லட்சியம், உங்களுடைய அணுகுமுறை, உங்களுடைய பேச்சு, ஆணவம் அத்தனையும் மக்கள் உங்களை தள்ளி வைத்ததற்கு பிறகு, இந்த புதிய கட்சி தொடங்கியதற்கு பிறகு நீங்கள் எத்தனை பேரை சட்டமன்ற உறுப்பினராக கொண்டு வந்தீர்கள்? தொடங்கியதற்கு பிறகு 10 பேரை 18 பேரை தெருவில் நிறுத்தியிருக்கிறீர்கள். ஆகவே இன்று வரை ஒவ்வொருவராக உங்களிடத்திலிருந்து விலகிக் கொண்டே இருக்கிறார்களே, அது ஏன்? விலகியவர்கள் தாய் கழகமான எடப்பாடியுடைய தலைமையிலே தங்களை இணைத்துக் கொண்டு கழகப்பணி, மக்கள் பணி, பொதுப்பணி ஆற்றுவதற்கு வாய்ப்பு கேட்டுக்கொள்வது. புதிய கட்சியை தொடங்கிய பிறகு நீங்க போட்டியிட்ட தேர்தல்கள் எல்லா தேர்தலிலுமே நீங்கள் உள்ளிட்ட உங்களை நம்பி வந்தவர்கள் யாரையுமே ஏன் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை? இதை பற்றி நீங்கள் சிந்தித்தது உண்டா? இது பற்றி நீங்கள் விளக்கம் சொல்ல முன் வருவீர்களா? அதை பற்றி நீங்கள் பேசாமல் ஏதேதோ வாய்க்கு வந்ததை பேசுகிறீர்கள். தேர்தலில் தொடர் தோல்வி ஏற்பட்ட பிறகு அமைதி காத்து வந்த நீங்கள் இப்போது தினந்தோறும் காலை, மதியம், இரவு 3 வேளை நம்ம சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி 3 வேளை பேட்டி. இதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது முனை அளவு பிரயோஜனம் இருக்கா? அவர் பேசுறதுனால தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது வறுமை ஒழிஞ்சு போயிடுமா? வேலை வாய்ப்பு கிடைச்சிடுமா? வளர்ச்சி ஏற்பட்டுருமா? இல்ல அதுக்கான வழி சொல்றாரா? எதுவுமே தெரியல. தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் பொது வெளியிலே கொடுக்கக்கூடிய பேட்டியின், செய்தியாளர் சந்திப்பினுடைய சாராம்சம் என்ன? நான் என்ன கேட்கிறேன், உத்தமபுத்திரன் யோக்கியவரன் செம்பெடுத்து உள்ள வைங்கன்னு கிராமத்துல சொல்லுவாங்கல்ல. நீங்க கட்சி ஆரம்பிச்சு பாலியல் வன்கொடுமை இந்த 4 ஆண்டு காலத்துல எத்தனை நடந்திருக்கு இந்த திமுக அரசுல? அதை எதிர்த்து நீங்க கருத்து சொன்னது உண்டா? போராடியது உண்டா? உங்கள் தொண்டர்களை களத்திலே இறக்கி மக்களை பாதுகாப்பதற்கு பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாயிருக்கிறது, அது பத்தி நீங்கள் பேசியது உண்டா? சிந்தித்தது உண்டா? மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது, சொத்து வரி உயர்ந்திருக்கிறது, பால் விலை உயர்ந்திருக்கிறது, பஸ் கட்டணம் உயர்ந்திருக்கிறது, விலைவாசி உயர்ந்திருக்கிறது, அரிசி விலை உயர்ந்திருக்கிறது, பருப்பு விலை உயர்ந்திருக்கிறது. இதை பற்றி நீங்கள் உங்கள் கட்சி தொண்டர்களை சிந்திக்க சொன்னது உண்டா? அது குறித்து போராடியது உண்டா? மக்களை பாதுகாப்பதற்கு நீங்கள் களத்தில் இறங்கியது உண்டா? அதை பற்றி பேசியதாவது உண்டா? அதை பற்றி எல்லாம் சிந்திக்கவே. சட்ட ஒழுங்கு பத்தி, போதைப் பொருள் நடமாட்டத்தை பத்தி, எதை பத்தியுமே இது போராட்டம் நடத்தினாலும் பரவாயில்ல, மறைமுகமாக பாராட்டு பத்திரம் வேற வாசிக்கிறாரு ஸ்டாலின். சிறப்பா ஆட்சி பண்றாரு சொல்லிட்டு அவரே சொல்றாரு, இது நான் நீங்க வேற கண்ணோட்டத்தை பார்க்க கூடாது. நான் ஒன்றே சொல்லுகிறேன், புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியோட தலைமையிலே ராணுவ கட்டுப்பாடோடு, ஜனநாயக பாதையில, ராணுவ கட்டுப்பாடோடு ஜனநாயக பாதையில உழைப்பவரே உயர்ந்தவர் என்கிற தத்துவத்தில சாமானிய தொண்டர்கள் இப்ப நாங்கெல்லாம் இருக்கிறோம். அவரை நம்பித்தான் நாங்க எல்லாருமே இருக்கிறோம். அவர் மக்களை நம்பிதான் இருக்கிறார். எல்லாம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள். இவர் யாரு? மாவட்ட இன்னைக்கு அமைச்சராக இருக்காரு, மூர்த்தியை தோக்கடிச்சவர். நான் 3 முறை சட்டமன்ற உறுப்பினரா மக்களால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய உழைப்பால், அம்மாவின் ஆட்சியால், எடப்பாடி ஆட்சியால், தலைவர் ஆட்சியால் நானும் ஜெயிச்சிருக்கிறேன். இவர் சோழவந்தன் தொகுதியில சட்டமன்ற உறுப்பினர். ஒரு சாமானியர், ராமநாதபுரத்துல ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்தவர். எஸ் சரவணன் ஒரு சாமானியர், இந்த தெற்கு தொகுதியில சட்டமன்ற உறுப்பினர். இங்க இருக்கக்கூடிய வெற்றி, இங்க இருக்கக்கூடிய அன்னபூர்ண தங்கராஜ் ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் தான். இங்க இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணன் இந்த பகுதியில தெரியாதவரே கிடையாது. இங்க இருக்கக்கூடிய திருப்பதி, இங்க இருக்கக்கூடிய ஏகேபி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் 5 தடவை இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றாரு. மாவட்ட செயலாளர் இருந்தாரு. அவருடைய பிள்ளை. எல்லாரும் ஏன் அவரை ஏத்துக்கிறாங்க? எடப்பாடியாருடைய ராணுவ கட்டுப்பாடு, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மாவுடைய வழியில, பேரறிஞர் அண்ணா காட்டிய வழியில ராணுவ கட்டுப்பாடோடு உழைப்பவரே உயர்ந்தவர் என்கின்ற அடிப்படையில ஜனநாயக முறையில இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பாதையில அழைத்து செல்வதை பொறுத்து கொள்ள முடியாத வயிற்றெரிச்சல் பிடித்தவர்கள் இன்றைக்கு விசுவாசம், துரோகம் என்றெல்லாம் அவர்கள் பேசி வருகிறார்கள்.
இந்த பைத்தியக்காரத்தனத்தை நாம் எப்படி பொறுத்துக் கொள்வது, எப்படி சகித்துக் கொள்வது, எப்படி கடந்து செல்வது என்று எங்களுக்கும் தெரியும். காலையில எந்திரிச்சா இதே வேலை. கொசுக்கடி தாங்க முடியல. உங்களுக்கு என்னதான் வேணும் தெரியல, அதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், இப்படி செஞ்சிருவேன், அப்படி செஞ்சிருவேன். எப்படிதான் நீங்க என்னதான் செஞ்சீங்க இது வரைக்கும்? மக்களுக்கு நீங்க என்னதான் செஞ்சீங்க? எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் ராணுவ கட்டுப்பாடோடு ஜனநாயக பாதையில இருவரும் தெய்வங்களுடைய வழியில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எல்லோருடைய அன்பையும் பெற்று, நம்பிக்கையும் பெற்று, ஆதரவையும் பெற்று கிளைக்கழக செயலாளராக தன்னுடைய அரசியல் பொது வாழ்க்கையை தொடங்கி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய வழியில 50 ஆண்டு காலம் உழைத்து அவருக்கு ஒரு வாய்ப்பு வருகிறது. அந்த வாய்ப்பை தொண்டர்கள், கழக நிர்வாகிகள், ஆண்டவன் அருளால் இருவரும் தெய்வங்களுடைய ஆட்சியோடு அவரிடத்துல இன்றைக்கு கழகம் ஒப்படைக்கப்பட்டு அவரிடத்துல ஆட்சி ஒப்படைக்கப்பட்ட போது முனை அளவு குண்டுமணி அளவு கூட குறை சொல்ல முடியாத ஒரு அரசை நடத்தி காட்டினார். அதனால்தான் இன்றைக்கு மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழகத்திலும் உரிமை குரல் எழுப்பி கொண்டிருக்கிறார். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. தெய்வ திருமகனார் பசுமன்னாருடைய அந்த நினைவிடத்துக்கு நாங்க போகிற போது கடந்த ஆண்டுகள் எல்லாம் விசமிகள் வந்து செயற்கையாக சில வேலைகளை எல்லாம் செய்வார்கள். இந்த ஆண்டு நீங்க பாத்தீங்கன்னா அவர் போறாரு, டிராபிக் வரிசையில நிக்கிறோம், காவல்துறை எந்த விதமான நடவடிக்கை, அந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கல, பாதுகாப்பு நடவடிக்கை. அப்ப நின்றுகிட்டு இருக்கோம், காத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப ஒரு கிறிஸ்டியன் கல்லூரி இருக்கு, அங்க இருந்து வந்த அந்த சிஸ்டர்ஸ் மன ரீதியா அந்த கல்லூரி மாணவிகள் எடப்பாடியார் அண்ணா நீங்க தான் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய மனநிலையை அங்கே பசுமன் புண்ணிய பூமியிலே அன்பு சகோதரிகள், அந்த கல்லூரி மாணவிகள் வெளிப்படுத்தினாரே. ஆல் பாஸ் முதலமைச்சர் என்று எல்லோராலும் மாணவர்கள் அழைக்கப்படுகிறாரே, இளைஞரின் நம்பிக்கையா இருக்கிறாரே எடப்பாடியார் அவர்கள், அவர் இன்றைக்கு தன்னை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உங்களுடைய இந்த இயலாமையினாலே, உங்களுடைய ஆற்றாமையினாலே, விரக்தியினாலே, பொறாமையின் வெளிப்பாடாக, விரக்தியின் வெளிப்பாடாக, தவறான துர்சிந்தனையின் வெளிப்பாடாக அவதூறுகளை அள்ளி தெளிப்பதை அரசியல் களத்திற்கு அவசியமற்றது. சவால் விடுங்க, களத்துல நிக்க வைங்க. உங்க சட்டமன்ற கட்சியில உங்களை நம்பி வந்தவங்க எல்லாம் களத்துல நிக்க வைங்க, மக்களின் நம்பிக்கையை பெறுங்க, மக்களுக்கு சேவை செய்யுங்க. அத மக்கள் வரவேற்பாங்க, எல்லாரும் வரவேற்பாங்க. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் நான் கிழிச்சிருவேன், நான் புதைச்சிருவேன், நான் அதை என்னதான் உங்களுக்கு வேணும்? ஒண்ணுமே தெரியலையா? காலையில எந்திரிச்சா ஒரு பேட்டி. உங்க கட்சி நடவடிக்கை என்ன? உங்களுடைய கட்சி நடவடிக்கை என்னன்னு எங்களுக்கும் தெரியல, உங்க தொண்டர்களுக்கும் தெரியல. ஆகவே இன்றைக்கு அரசியல் களத்திற்கு அவசியமற்ற வார்த்தைகளை அள்ளி தெளிப்பதில் நீங்கள் நாகரிகத்தை கடைபிடித்து கடமையாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையிலே தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே நான் என்னுடைய கருத்தை சொல்லுகிறேன். இந்த மக்கள் பணியிலே தங்கள் சிந்தனையை செலுத்தி எஞ்சிய காலத்திலாவது மக்களுடைய நம்பிக்கை பெறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அதை விடுத்து இன்றைக்கு ஆயிரக்கணக்கானவர்களை அரசியல் அனாதைகளாக்கி, தெருவிலே விட்டு கடன்காரர்களாக்கி, அவர்களையெல்லாம் அரசியல் களத்திலிருந்தே, பொது வாழ்க்கையிலிருந்தே தங்கள் முகவரியை தொலைத்து விட்டு, விலாசங்களை தொலைத்து விட்டு இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார்களே, அந்த நிலைமைக்கு உங்களோடு ஒட்டி கொண்டிருக்கிறார்களே 1-2 பேர்கள், அவர்களையும் நீங்கள் வழி அனுப்பி வைத்து விடாதீர்கள் என்று உங்களிடத்திலே கேட்டு, இன்றைக்கு அம்மாவால் ஒதுக்கி வைக்கப்பட்டால் ஆண்டவனால் ஒதுக்கி வைக்கப்பட்டது என்ற நிலைமையிலே அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்படும் என்று நீங்கள் கருத்து கூறியிருக்கிறீர்கள். ஆடு நினைகிறது என்று ஓனாய் கவலைப்பட்டதை போல உங்களுடைய கருத்து இருக்கிறது. எடப்பாடியார்
ஆளுகின்ற திமுக அரசுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறார். நீங்களே நான் சிம்ம சொப்பனமாக இருக்கிறேன் என்று தங்களுக்கு தாங்களே பட்டம் சுட்டுக் கொள்வது. இது எப்படி இருக்குன்னா, வடிவேல் சுந்தர்ஜி படத்துல ஒரு படம், அந்த படம் பேர் எனக்கு தெரியல, நானும் ரவுடி ஜெயிலுக்கு போறேன்னு வடிவேல் சொல்வார். அது மாதிரி இவரா சிம்ம சொப்பனமா இருக்காரா யாருக்கு தெரியல. அவர்கிட்ட தான் விளக்கம் கேட்கணும். ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் இன்றைக்கு சிம்ம சொப்பனமாக புரட்சி தமிழர் எடப்பாடியார் மக்களுடைய நம்பிக்கை பெற்று இருக்கின்றார். ஆகவே இவர் தனக்குத்தானே பட்டம் சூட்டிக் கொள்கிற அந்த 23ஆம் புலிகேசி அந்த நிலைக்கு பரிதாபமாக சென்று விட்டாரே என்கிற கவலையிலே தான் இந்த கருத்தை நான் சொல்லுகிறேன். ஆகவே அரசியலிலே ஒரு காலத்திலே அவர் செல்வாக்காக இருந்ததை நாங்கள் மறுக்கவில்லை, மறைக்கவில்லை, மறுத்து பேசவில்லை. ஆனால் அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகு எப்படி மின்சாரம் இல்லாத மின்விளக்குக்கு மரியாதை இல்லையோ அதே போல அம்மா என்கிற சக்தி இல்லாத அவர்களுக்கு எதுவுமே புலப்படவில்லை. ஆகவே செல்வாக்கு இழந்து, முகவரி இழந்து, அடையாளத்தை இழந்து, ஆதரவை இழந்து, அரசியலிலே அடிப்படை பண்புகளை எல்லாம் இன்றைக்கு காட்டிலே பறக்க விட்டுவிட்டு அடாவடி அரசியலிலே வன்மத்தை வைத்துக் கொண்டு அரசியல் பயணம் மேற்கொள்ளுகிற மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு இந்த பாதையிலே உங்களுடைய அரசியல் பயணம் சென்றால் உங்கள் கட்சியிலே ஒரு கவுன்சிலர் கூட வர முடியாது என்பதை நான் சொல்லவில்லை, மக்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த நேரத்தில் நீங்கள் கொடநாடு வழக்கை பற்றி நினைவுபடுத்துவதற்கு முன்பாக, ஓஎஸ்காரனில் இருந்த கடிதங்களை எல்லாம் பிடித்தெறிவதற்கு முன்பாக, நீங்கள் அம்மாவினுடைய இடத்தை பிடிப்பதற்கு முயற்சி செய்து அதற்கான பத்திரங்களில் எல்லாம் நீங்கள் பல தில்லுமுல்லுகளை செய்து அது அம்மாவுடைய கவனத்துக்கு சென்று வழக்கறிஞர்கள் மூலமாக அதை எடுத்து வைக்கப்பட்டு அந்த பத்திரங்கள் எல்லாம் பத்திரமாக வைத்திருக்கிறீர்களா? பெறா வழக்கில் நீங்கள் எப்போது வேண்டுமானால் சிறை செல்ல நேரிடுமே, அதையெல்லாம் நீங்கள் மறந்துவிட்டு தமிழ்நாட்டு மக்கள் மறந்து விட்டார்கள் என்று நினைக்க வேண்டாம். அம்மா அவர்கள் மீது இத்தனை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு திமுக பொய் வழக்கு தொடுத்தது, அதற்கெல்லாம் யார் காரணம்? முதலமைச்சராக இருக்கிற போதே சிறைக்கு சென்றார்களே அம்மா அவர்கள், அதற்கு யார் காரணம்? ஆண்டவனுக்கே வெளிச்சம். அந்த பாவம் ஒரு நாளும் சும்மா விடாது. அம்மா அவர்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக 33 அமைச்சர்கள், மெஜாரிட்டி 160க்கு மேலே சட்டமன்ற உறுப்பினர்கள், 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஆள் அம்பு சேனை அதிகாரம், இங்கே டிஜிபி அவர்கள், தலைமைச் செயலாளர் அவர்கள், இங்கே முப்படை வீரர்கள் சல்யூட் அடித்து தனி விமானத்திலே பெங்களூருக்கு அந்த நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்று அந்த தெய்வ தலைவியை, சத்திய தலைவியை, உத்தம தலைவியை, தமிழக சாமியை, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த அந்த தியாக சுடரை அங்கே கொண்டு போய் நீங்கள் அந்த தேசிய கொடியை கழட்டி விட்டுவிட்டு அங்கே சிறைச்சாலையை அடைப்பதற்கு யார் காரணம்? அம்மாவா காரணம்? ஆண்டவனுக்கே வெளிச்சம். அம்மா அந்த பாவத்தை செய்தவர்கள் அந்த பாவத்தில் தப்ப முடியாது. நான் திருக்கோயிலுக்கு முன்பாக நான் சொல்றேன். அம்மா அவர்கள் மருத்துவமனையில வைத்து நீங்கள் உரிய சிகிச்சை கொடுத்தீர்களா என்று 1000 கேள்விகள் இருக்கிறது. அதற்கும் அந்த பாவத்திலிருந்தும் அந்த பாவத்தை செய்தவர்கள் அந்த பாவத்திலிருந்து கங்கையிலே போய் குளித்தாலும் அந்த பாவத்தை நீங்கள் துடைக்க முடியாது. ஆகவே இன்றைக்கு ரகசிய ஆவணங்களை கிழித்தெறிந்ததாக நீங்கள் பைத்தியக்காரத்தனமாக சொல்வதை இந்த மக்கள் ஒருபொழுதும் நம்ப மாட்டார். ஏனென்றால் அவரிடத்தில் இல்லை என்று சொன்னால் அவர்களை எல்லாம் சிறுமைப்படுத்துகிற ஒரு சிறுபுத்திக்காரராகத்தான் மரியாதைக்குரிய அண்ணன், வணக்கத்திற்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுடைய சிந்தனை தரந்தாழ்ந்து போய்விட்டது. இது வேதனையின் உச்சம். கவலையில தான் நான் இந்த கருத்தை சொல்றேன். ஆகவே எத்தனை பொய் மூட்டைகளை பதவி வெறியோடு அதிகாரத்திற்காக எத்தனை பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டாலும் அதிமுக தொண்டர்களை, கட்சியை நீங்கள் நிச்சயமாக சத்தியமாக சிறுமைப்படுத்தும் முயற்சி தோல்வியில் தான் முடியும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, அம்மாவின் மறைவுக்கு பிறகு அகதிகளாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து இன்றைக்கு உழைப்பவரே உயர்ந்தவர் என்ற ஜனநாயக தத்துவத்திலே
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பாதையில் அழைத்து சென்று மெகா கூட்டணி அமைத்து 2026 அம்மாவின் ஆட்சி, புரட்சித் தலைவர் ஆட்சி மலர்வதற்கு தன்னை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கிறாரே ஒரு சாமானிய தொண்டர். அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதுதான் இன்றைக்கு ஒவ்வொரு தொண்டர்களுடைய லட்சியமாக கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அம்மாவின் மறைவுக்கு பிறகு கழக தொண்டர்கள் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இரட்டை இலையிலே வெற்றி பெற்று நான் உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், இருவரும் தெய்வங்களான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவின் ஆட்சியோடு ஒரு சாமானிய தொண்டர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் எங்களை சட்டமன்ற உறுப்பினராக்கி சட்டமன்றத்தில் இன்றைக்கு மக்கள் பிரச்சனைகளை பேசி மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகிற அந்த ஆற்றல், அந்த வல்லமை அம்மாவின் தொண்டர்களுக்கு, எம்ஜிஆரின் தொண்டர்களுக்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு, இரட்டை இலை தொண்டர்களுக்கு பெற்றுக் கொடுத்த தொண்டனுக்கு தொண்டனாக இருக்கிற விசுவாச தொண்டன் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் என்பதை சொல்லி, இந்த 75 பேர் இன்றைக்கு சட்டமன்றத்திலே பிரதான எதிர்க்கட்சியாக அம்மாவின் மறைவுக்கு பிறகு அம்மாவின் திருநாமத்தை, புரட்சி தலைவருடைய திருநாமத்தை சொல்லி இரட்டை இலையிலே வெற்றி பெற்று மக்கள் பணி ஆற்றுகிறோம் என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம் புரட்சி